ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இது வந்து தக்காளி செடி. இது வந்து வச்சு 1 மாதம் ஆகுது. நாங்கள் செடி வந்து ஸ்டார்டிங்கில் வைக்கும் போது எல்லாத்தையும் ஒரே தொட்டியில் போட்டு தான் வச்சுருந்தோம். அப்புறமா பிடுங்கி தனித்தனியாக வச்சு சில செடி வந்து அதில் பொழைச்சிது, சில பொழைக்கலை. தனியாக வச்ச செடி தான் ஒரு செழிப்பாக நல்லா இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒன்றா இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு எல்லாமே காய ஆரம்பிக்குது. என்னென்னு தெரியல, காரணம் தெரியல. மண் வந்து குப்பை மண் தான், அதனால் காயுதான்னு தெரியல. தண்ணி நிறையா வேறு ஊற்றிருக்கோம், மழை வேறு பெஞ்சுதா, அதனால் கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குது. இப்போ தினம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் சில வீடியோ பார்த்துருக்கோம், அதெல்லாம் தண்ணி ஊற்றுறான்னு தெரியல. இதில் வந்து தண்ணி இப்போ அதிகமாக ஊற்றுனால காயுதான்னு தெரியல, காரணம் தெரியல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், பூச்சி மருந்து வாங்கி அடிச்சிட்டோம். இதில் அதுவும் காரணமாக இருக்கலாமான்னு தெரியல. இதே பாருங்கள், எல்லா செடியும் பழுத்துட்டு இருக்கா. அது பாருங்கள், ஓட்டையாக இருக்குது பாருங்கள். இது ஏன் என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல. நல்லா காய்க்கிற நேரத்தில் வந்து செடியெலாம் வந்து அப்படியே பட்டு போன போல் இருக்குது. இதே பாருங்கள், இங்கே பாருங்களேன். அது என்ன காரணம் தெரியல. காரணம் தெரிஞ்சு சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். அப்புறம் வந்து செடி எல்லாமே வச்சு 1 மாதம் ஆகுது. ஆனால் காய் பூலாம் வச்சுட்டே பாருங்கள், காய பாருங்கள். எல்லா செடியுமே காய் இருக்கும். எல்லாம் சின்ன சின்ன செடியாக தான் இருக்குது. இதெல்லாம் ஹைப்ரிட்டு தான், வேறு விதையாக தான் போட்டோம். இது வந்து கொத்தமல்லி போட்டு 2 நாள் தான் ஆகுது, இன்னும் துளுக்கலை. இதெல்லாம் கத்திரி செடி நம்ம இப்போ பிடுங்கி மாற்றி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இது வீட்டில் இருக்கிற டப்பா, பழைய டப்பா எல்லாமே எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். எதுவுமே காசு பொருள் எதுவும் வாங்கலை. குப்பை மண், வீட்டில் இருந்த பழைய டப்பா யாரை கேட்டு வாங்கி வச்சுருக்கோம். இதை பாருங்கள், நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இதெல்லாம் ஆரம்பித்தோம். இதில் வந்து மிளகா செடி, கொத்தமல்லி, வெங்காயம், புதினா, கேரட்டில் முள்ளங்கி எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். இது வந்து ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம், அப்புறம் ஆசையாக இருந்ததா, அதுக்கப்புறம் இவ்வளோ டெவலப் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், இது வந்து புடலங்காய் செடி வச்சு ஒரு 35 நாள் தான் ஆகும். இதை பாருங்கள், பூ வச்சிச்சு. இது கொடி வந்து நிறையா விடல, ஆனால் அதுக்குள்ளே பூ வச்சிச்சு பாருங்கள். பூ வச்சாலே காய்க்கிறதுக்கான அறிகுறி அதுதான். இது வந்து பாவக்காங்க பாருங்கள், எல்லாமே ஹைப்ரிட் செடி தான். எல்லாமே நல்லா இருக்குது. செடியும் நல்லா, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. தக்காளி செடி எல்லாமே பூச்சி பிடிச்சி. இதே பாருங்கள், இது என்ன காரணம்னு தெரியல. இதே பாருங்கள், எல்லாம் பழுத்துச்சா, ஏன்னா குப்பை மட்டும் தாங்க வச்சுருக்கோம், அதான் காரணமானு தெரியல. இது வந்து பட்டா வரக்காய் சொல்லுவாங்களா, அது செடியெலாம் அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இந்த பூச்சியெலாம் ஒன்றுமே இல்லை. எதுவும் காய் வைக்க போது எல்லாம் முக்கு விட்ற கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இதை வச்சு ஒரு 2 வாரம் 3 வாரம் தான் ஆகும். இது வந்து பாவக்காய் செடி தனியாக வச்சு பார்த்தோம் தனியாக. இது கீரை வந்து எலி தின்னுச்சா இல்லை அணிலான்னு தெரியல, ஆனால் கீரை எல்லாமே நல்லா அழகாக வளர்ந்துது. வந்து மொட்டையாக இருக்குது. இது என்ன காரணம் தெரியல. இதே பாருங்கள், தக்காளி செடி நிறையா வச்சுருக்கோம். தக்காளி செடி இதுலேயே காய்ச்சாவே கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ 15 கிலோ அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இதே பாருங்கள், இது வந்து பச்சை மிளகாய் செடி.